பொல்லாங்காய் தோன்றின எல்லாவற்றையும் விட்டு என்ன செய்யுது? விலகுங்கள். மறுபடியும் ஆதிக்கே திரும்புவோம் பிரியமானவர்களே. நம்மளுடைய ஆதிக்கு திரும்புவோம். பழைய ஏற்பாட்டு மனுஷன் ஜோசப், அவளுக்கு தெரியும் இது பொல்லாப்புன்னு பார்த்தோன்னே தெரியும். பொத்திபாருடைய மனைவியை பார்த்த மாத்திரத்திலே இவ ஈவில், பொல்லாங்கு. அவளுடைய நடக்கையை பார்த்தே என்ன செஞ்சிருவான் சொல்லுங்க? விலகிடுவான். அவ இந்த கேட்ல வர்றான்னு சொன்னா அந்த கேட்ல வெளியில போயிடுவான். அவ புருஷன் இல்ல இந்த சமயத்துல பேச வர்றா அப்படின்னா, ஏதோ தெரியல, இவள்கிட்ட பேச்சு கொடுக்க கூடாது, இந்த பக்கம் எழுச்சி போயிடுவோம். விலகினவர்கள். எஸ், நம்மத்தில் எவ்வளவு அருமையான சகோதரர்கள், புருஷர்கள், வாலிப பிள்ளைகள் விலகினவர்கள். இது விரியன், இது பாம்பு, இதை வச்சுக்க கூடாது, இந்த பையன்ட்ட இந்த மாதிரி பேச்சு வச்சுக்க கூடாது, இந்த பையனுடைய பார்வை சரியில்லை, இந்த பையனுடைய பேச்சு சரியில்லை, இந்த பொண்ணோட பார்வை சரியில்லை, இந்த பேச்சு சரியில்லை, இது பண விஷயத்துல இது ஒரு திருக்கு, இதுல ஒரு தந்திரம் இருக்கு, இதுல ஒரு கேடு இருக்கு, வேண்டாம் வேண்டாம் வேண்டாம், எனக்கு தெரியுதோ தெரியலையோ நான் விலகிடுறேன் விலகிடுறேன் விலகிடுறேன். சமீபமாய் ஒரு காரியத்தை, ஒரு காரியம் இல்ல, இந்த வார்த்தை சில பேர் கேட்கும் பொழுது என்னதான் நினைச்சுக்குவாங்க. அந்த ஃபேமிலி ஒரு ஃபேமிலி மட்டும் இல்ல, நம்ம எவ்வளவு ஃபேமிலி நம்ம உட்காரோம், எவ்வளவு பேரை பார்த்துட்டு வந்திருக்கோம். இன்னைக்கெல்லாம் MLM மார்க்கெட்டிங், மல்டி லெவல் மார்க்கெட்டிங் அப்படியே உள்ளார போய் ஆரம்ப நாட்களில் திருச்சபைக்கு வர்றதுக்கு முதல்ல என் வீட்டுக்கு வந்துருவாங்க. திருச்சபைக்கு வருவதற்கு முன்னதாக இங்க நூற்றுக்கணக்கான ஜனங்கள் இந்த சபையில இருக்கிறாங்க, முதல்ல எங்க வந்துடுறதுன்னு நேரா வீட்டுக்கு வந்துட வேண்டியது. ஆம்வேல இருந்து அதுல இருந்து இன்னும் என்னென்ன ப்ராடக்ட்ஸ் இருக்கோ, என்னென்ன காரியங்கள் இருக்கோ, மருந்துங்கிறது, மாத்திரைங்கிறது, ஹெல்த் ஃபுட்டுங்கிறது, நியூட்ரிஷன்ங்கிறது, இன்சூரன்ஸ் ஏஜென்ட்ஸ்ங்கிறது, அதுங்கிறது இதுங்கிறது எல்லாம். என்ன சார் அப்படின்னா, என்ன விஷயம்? இல்ல கொஞ்சம் உங்கள்கிட்ட, இல்ல நீ யாரு எதுக்குன்னு சொல்லுங்க, என்ன விஷயம்? இத கொஞ்சம் பாருங்க. இதெல்லாம் வேஸ்ட் ஆஃப் டைம். இதுக்கெல்லாம் நான் செவிசாய்க்கிறது கிடையாது. இந்த மாதிரி காரியங்கள் எல்லாம் எனக்கு இதுல ஈடுபாடு கிடையாது, நீங்க வராதீங்க. ஒண்ணுமே செய்ய வேணாம் சார், ஜஸ்ட் லிசன். அதான் சொல்றேன், நீங்க டைம் என்னோட வேஸ்ட் ஆயிடும், வேஸ்ட் ஆயிடும். வேஸ்ட் பண்ணாதீங்க, நீங்க யார்ட்டையாவது போங்க, இதெல்லாம் உட்காராதீங்க. சரி, டைம் வேஸ்ட் ஆனாலும் பரவாயில்ல சார். சரி அப்படியா? உட்காந்து 1/2 மணி நேரம் உட்காந்து எழுதி அப்புறம் எல்லாத்தையும் பார்த்துட்டே இருப்பேன். சார் நினைச்சிருப்பான், சரியான கல்லூலி மங்க உட்காந்து இருக்கிறது ஒரு உணர்வே இல்லாம கல்லு மாதிரி உட்காந்து இருக்கிறது, எல்லாத்தையும் உட்காந்து பார்த்துட்டே. ஓகே சரி, அப்புறம் சரிதான் சார் விஷயம் அப்படின்னா, முடிச்சிட்டீங்கல்ல, சாரி, எக்ஸ்ட்ரீம்லி சாரி, இதெல்லாம் நமக்கு ஒத்து வராது அப்படின்னு. அப்படி இந்த பேக் உங்களுக்கு சார், இது உங்களுடைய கிஃப்ட், எக்ஸ்ட்ரீம்லி சாரி, இதை எடுத்துங்க. நோ நோ, ஒரு பொருள் கூட இருக்க, தூக்கிட்டு போயிடு. வீட்டை விட்டு வெளியில போறப்ப நாசமா போன்னு போயிருப்பாரு. மணி மேக்கிங், பொல்லாங்காய் தோன்றுகிற இன்னைக்கு எவ்வளவாய் அதுல வசமாய் போய் மாட்டினவங்க எல்லாம் எவ்வளவு பேர் நம்ம மத்தியில இருக்காங்க, இன்னைக்கு வீட்டுல லேக்ஸ் அண்ட் லேக்ஸ் ஆஃப் ருபீஸ் எல்லாம் இன்னைக்கு சிக்கி மாட்டி எல்லாம் எக்ஸ்பைரி ஆகி தண்டை கட்டி, இந்த மாதிரி போகும்பொழுது, இந்த மாதிரி காரியங்கள் எல்லாம் போகும்பொழுது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்காக ஒரு 5 நிமிஷம் ரோட்ல நின்று யாருக்கு காஸ்பல் சொல்லியிருக்க மாட்டாங்க. யாருக்காவது ஒரு காஸ்பல், ஒரு 5 மினிட்ஸ் யாருக்காவது காஸ்பல் சொல்லியிருப்போமா? ஒரு வீடு ஏறு படி ஏறி சொல்லியிருப்போமா? இன்னென்ன இன்சூரன்ஸுக்காக போய் யார்ட்டையாவது 5 நிமிஷம் 10 நிமிஷம் போய் காஸ்பல் சொல்லியிருந்திருப்போமா? சொல்லியிருந்திருக்க மாட்டான். ஆனால் இந்த காசு, பணம், இந்த நியூட்ரிஷன் ஃபுட்டு, இந்த மெட்டீரியல், அப்பா, அதனுடைய ப்ரமோஷனுக்காக நம்ம அலைச்ச என்ன? அதுல இருக்கிற கண்ணி எல்லாம் தெரியல, அதுல இருக்கக்கூடிய கண்ணி என்ன? சில காரியங்கள் எல்லாம் இருக்கு தேவனுக்கு மகிமையாய், இது பொல்லாங்காய் தோன்றும், இதுக்குள்ள நான் இறங்கக்கூடாது.
ஒரு சமீபமாய் ஒரு ஃபேமிலி அதுல இருக்கக்கூடிய எனக்கு வச்சிருக்கிற ட்ராப்ப நான் கொஞ்ச நாள்லயே கண்டுபிடிச்சிட்டாங்க. நான் சிங்கிளா இருக்கேன் தெரிஞ்ச உடனே எனக்கு வச்ச கண்ணி என்னங்கறத நான் பார்த்துட்டேன். டியர் சிஸ்டர் ப்ளீஸ் கம் அவுட், ஜாக்கிரதை. நாம் ஆவிக்குரியவர்களா இருப்போமானால் நாம் அந்த கண்ணி, சத்துரு வைக்கிற கண்ணி எல்லாம் பொல்லாங்காய் என்னது தோன்றினாலே விலகிடு. பழைய ஏற்பாட்டுக்கும் புதிய ஏற்பாட்டுக்குள்ள வித்தியாசம். யோபு 28 நாம் திருப்ப வேண்டியதில்லை. யோபு 28ஆம் அதிகாரம் 28 வசனம், பொல்லாப்பை விட்டு விலகுவது என்னது? புத்தி. பொல்லாப்பு வந்ததுக்கு அப்புறம் விலகிறது என்னது? புத்தி. பழைய ஏற்பாட்டுல. புதிய ஏற்பாட்டுல பொல்லாங்காய் தோன்றினாலே பேரை நெடுக போய் என்ன செய்வான்? தண்டிக்கப்படுவான். விவேக் என்ன செஞ்சிருவான்? தூரக்கே இருந்து பாத்துருவான், சென்ஸ் பண்ணிடுவான். அவன் கர்த்தருக்கு பயப்படுகிறபடினால் அவன்கிட்ட ஒரு ஸ்மெல் இருக்கும், மோப்பம் முடிச்சிருவான். இந்த இடத்துல என்ன இருக்கு? இதுல தீமை இருக்குங்கிறத. எஸ், கர்த்தருக்கு அதிகமா பயப்படுங்க. ஏரோட்ராம்ல, ஏர்போர்ட்ல போனீங்கன்னா சில டாக்ஸ் எல்லாம் இருக்கும், பயிற்சிவிக்கப்பட்ட நல்ல நாய்கள். எதை பார்த்த உடனே அவங்களுக்கு என்னென்ன குட்ஸ், எதெல்லாம் தடை செய்யப்பட்டதான பொருட்கள் எல்லாம் ஏதாவது இருக்கு அப்படின்னா என்ன செஞ்சிருவாங்க? அப்படியே மோப்பம் முடிச்சிடும். அந்த அளவுக்கு அது ட்ரைனிங். அதுபோல கர்த்தருக்கு பயப்படுகிறது உகந்த வாசனையா இருக்கும் அப்படின்னா அது என்ன உகந்த வாசனையா இருக்குன்னா, நாம் எவ்வளவுக்கு எவ்வளவு கர்த்தருக்கு பயப்படுகிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு we can smell ஸ்கின் எங்க இருக்குன்னு என்ன செஞ்சிருவோம்? இதுல பொல்லாப்பு எங்க இருக்குன்னு கண்டுபிடிச்சிரும். இதுல தீமை எங்க இருக்கு, இதுல படுகொலை எங்க இருக்குங்கிறது நினைச்சோம். எப்ப? ஆதியில். இப்ப நீ என்ன நிலைமையில இருந்து எப்ப என் மேல உள்ள அன்பை நீ விட்டியோ, அந்த ஆதியில் இருந்த கிரிகளும் போயிடுச்சு. ஓகே, நாம் இன்னொரு இடத்துல கூட வாசிக்கிறோம், பாவத்துக்கு விலகினதான காரியங்கள். சங்கீத புஸ்தகம் 120வது சங்கீதம். பாவத்தை எவ்வளவு நான் வெறுத்தேனோ, பாவத்திற்கு எவ்வளவு நான் விலகினேனோ, அது இன்னைக்கு இல்ல அப்படின்னா நான் விழுந்திருக்கேன்னு அர்த்தம். என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில எனக்கு ஒரு வீழ்ச்சி நடந்திருக்குன்னு அர்த்தம். சங்கீதம் 120வது சங்கீதம். ஆதியில் என்ன செய்தோம் அப்படின்னா, ஐயோ நான் மேசேக்கிலே சஞ்சரித்தது போதும், கேதாரின் கூடாரங்கள் அண்டியில் குடியிருந்ததும் போதும். அது என்னது? கேதாரின் மேசேக் அப்படிங்கிறது நமக்கு தெரியல அப்படின்னா கீழே உள்ள வசனங்கள் போட்டிருக்கு. சமாதானத்தை பகைக்கிறவரிடத்தில் என் ஆத்துமா குடியிருந்தது போதும், நான் சமாதானத்தை நாடுகிறேன், அவர்களோ நான் பேசும் பொழுது யுத்தத்துக்கு எத்தனைப்படுகிறார்கள். அப்ப நம்மளுடைய ஆரம்ப நாட்களில் வாக்குவாதம், சண்டை, பகைமை, கசப்பு, இத மாதிரி துன்மார்க்கருடைய கூடாரங்கள், ஆகாமிய கூடாரம், துன்மார்க்க கூடாரம், ஆகாமிய கூடாரம், கேதாரின் கூடாரம், எவ்வளவு கூடாரம், இப்படிப்பட்டதான கூடாரங்கள், இப்படி வாசம் பண்ணுகிறவர்கள், இப்படி துன்மார்க்கர், இவர்களிடத்திலிருந்தெல்லாம் நாம் என்ன செஞ்சோம் சொல்லுங்க? எவ்வளவாய் விலகி இருந்தோம் நம்மளுடைய ஆதியில. இப்ப நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஷிப், நாம் எங்க உட்கார்றோம், யாரோட டயத்தை ஸ்பெண்ட் பண்றோம், நம்மளுடைய ஐக்கியம் யாரோட கூட இருக்கு. முற்காலத்தில் விலகு விசுவாசிக்கும் அவிசுவாசிக்கும் ஐக்கியம் ஏது? பங்கு ஏது? ஒளிக்கும் இருளுக்கும், நீதிக்கும் அநீதிக்கும், ஒளிக்கும் இருளுக்கும், விசுவாசிக்கும் அவிசுவாசிக்கும் ஏது பங்கு, ஏது ஐக்கியம், ஏது சம்பந்தம், எது ஆதி? இப்ப ஒண்ணுமே வித்தியாசமே இல்ல. அந்த அந்த பிரிவினையே இல்ல. அந்த செப்பரேஷன்ங்கிறதே இல்ல. அநீதி, நீதி, அவிசுவாசி, விசுவாசி எல்லாம் கலந்து கைகோர்த்து செய்யற காரியங்கள். நாம் இந்த பூமியை விட்டு வெளியில போக முடியாது. பாருங்க, 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம். பிரியமானவர்களே, யாருக்கெல்லாம் செப்பரேஷன் இல்லையோ, இன்னும் அவிசுவாசிகளோடும், தேவ பக்தி இல்லாதவர்களோடும், துன்மார்க்கரோடும், ஆகாமியம் செய்கிறவர்களோடும் இன்னும் அப்படியே போட்டு கலந்து ஒருங்கிணைச்சிட்டோம்னு வச்சுங்க. வாலிப பிள்ளைகள், உங்களுடைய செப்பரேஷன்
செப்பரேஷன். நீங்கள் தேவனுக்கென்று பிரித்து எடுக்கப்பட்டவர்கள். படிக்கிற இடமா இருக்கட்டும், வேலை செய்யற இடமா இருக்கட்டும், ஒரு ரூம்ல தங்கி இருக்கிற இடமா இருக்கட்டும், எந்த இடத்திலும் ஒரு பிரிவினை. 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் பவுல் ஒரு ஆலோசனை சொல்றார். இவ்வுலகத்தில் உள்ள விபச்சாரக்காரர், பொருளாசைக்காரர், கொள்ளைக்காரர், விக்கிரக ஆராதனைக்காரர் இவர்களோடு எவ்வளவும் கலந்திருக்க கூடாது என்று நான் என்ன செய்யவில்லை, எழுதவில்லை. அப்படியானால் நீங்கள் இந்த உலகத்தை விட்டு என்ன செய்ய வேண்டியதா இருக்கும்? அவ்வளவுதான், வெளியில போயிட வேண்டியதான். அப்ப இதுலதான் இருக்கணும். நாம படிக்கணுமா, படிக்க போகணும். வேலை செய்யணுமா, வேலை செய்யணும். பயணிக்கணுமா, பயணிக்கணும். ரைட்டு. கலந்திருக்க கூடாமல்லாம் இல்ல, கலந்திருக்கத்தான் முடியும், கலந்திருக்கத்தான் செய்யணும். இன்னொரு எக்ஸ்ட்ரீமுக்கு எல்லாம் போக முடியாது. இப்ப இப்படி கலந்திருக்கிறதின் மத்தியில் தேவ ஜனம் என்ன செஞ்சிருக்கணும் அப்படின்னா, அவருடைய இதுக்கு எப்படி சொல்லலாம் அப்படின்னா, அதாவது அவர்கள் நம்மள செல்வாக்கு பண்ணிடக்கூடாது. கரெக்டா? யாருடைய செல்வாக்கு அதிகரிச்சிடக்கூடாது? அவிசுவாசிகளுடைய, துன்மார்க்கருடைய செல்வாக்கு நம்ம மேல் என்னவா இருந்துடக்கூடாது, ஆதிக்கம் மேலோங்கிடக்கூடாது. அப்படின்னா எங்கேயோ நாம் இன்ன நிலைமையில இருந்து என்ன செஞ்சிட்டோம், விழுந்துட்டோம்னு அர்த்தம். நம்மளுடைய ஐக்கியம், நம்மளுடைய கூட்டு, நாம் உட்கார்ந்து இருக்கிற இடம், நாம் பேசுற இடம், நம்மளை அறியாதபடிக்கு நம்மளுடைய பலனை இழக்க செய்கிறவர்கள், ஒரு வேறு பிரிந்து நிக்கிற ஒரு ஜீவன் இல்ல, வேறு பிரிந்து நிற்கிற ஒரு ஜீவி அந்த இடத்துல இல்ல அப்படின்னா நான் விழுந்துட்டேன்னு அர்த்தம். பிரியமானவர்களே, அதன் மத்தியில தான் நம்மளுடைய பரிசுத்தத்தை நாம் காத்துக்கொள்ள முடியும். வேறு பிரிந்து ஜீவிக்கிற ஜீவியம் யாரோட கூட தான் இருப்போம், இந்த உலகத்தோட கூட தான் இருப்போம். சில விஷயங்கள் எல்லாம் மிங்கிள் ஆக முடியாது. நாம் இந்த இடத்துல டேரிங்கா நிக்கணும். தைரியமாய் நாம் கிறிஸ்தவர்களாய் சாட்சியாய், இந்த இடத்துல என்னால இசைஞ்சு போக முடியாது, இந்த இடத்துல என்னால இசைஞ்சு போக முடியாது. நீங்க செய்யற தப்ப நான் செய்ய முடியாது. இந்த இடத்துல நான் பாவத்துக்கு நான் இசைவு தெரிவிக்க முடியாது, இதுக்கு நான் ஒத்து போக முடியாது. நீங்க குடிக்கிறது போல என்னால குடிக்க முடியாது, நீங்க பண்ற அட்டூழிய மாதிரி என்னால பண்ண முடியாது, நீங்க பண்ற முரட்டாட்டத்தை போல என்னால முரட்டாட்டம் பண்ண முடியாது, இசைஞ்சு போக முடியாது. எஸ், அந்த இடத்துல எல்லாம் நம்ம ஸ்டாண்ட் எடுத்துக்கணும். முற்காலத்தில் ஆதியில் நமக்கு என்ன இருந்துச்சு அப்படின்னா, இப்படி எல்லாம் நம்ம என்ன செய்யல சொல்லுவோம், கலக்காமல் வேறு பிரிந்து ஜீவிக்கிறவர்களாய் ஜீவிச்சோம். இன்னைக்கு அந்த வேறு பிரிந்து ஜீவிக்கிற ஜீவியம் இன்னைக்கு இல்ல. இன்னைக்கு செப்பரேஷன் இல்ல, நாம் கலந்துட்டோம். நம்மளுடைய ஆவி அதோட கூட ஒன்னா இசைஞ்சிருச்சு அப்படின்னா நாம் இன்னிலையுமே என்ன செஞ்சிட்டோம், விழுந்துட்டோம் அர்த்தம். அந்த இடத்துல நாம் ஒரு ஸ்டாண்டை நாம் கரெக்டா நம்ம எடுத்து ஆகணும். அவருடைய காரியங்கள் நம்மள செல்வாக்கு பண்ணிடக்கூடாது, அதிகரிச்சிடக்கூடாது. ஓகே, 2வது காரியம், அந்த நாட்களில் ஆதியில் நமக்கு என்ன அப்படின்னா, சிருஷ்டி கர்த்தர் தான் நமக்கு என்னவா இருந்தார் அப்படின்னா, நம்மளுடைய நேசமாய், நம்மளுடைய முழு இருதயமாய், நம்மளுடைய நேசமாய் நாம் யாரை பற்றி கொண்டிருந்தோம் அப்படின்னா, நேசரை. நம்மை முந்தி அன்பு கூர்ந்த கிறிஸ்து இயேசுவின்பால் கொண்டிருந்ததான அந்த நேசம் என்ன இருந்துச்சு அப்படின்னா, பற்றி எரிந்து கொண்டிருந்தது. அந்த நேச தழல் இருந்தது. நாம் அப்படியே அவரையே நாம் பற்றி கொண்டிருந்தோம். இன்னைக்கு அவர் மேல் கொண்டிருக்கிறதான அந்த பற்றுதல் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா விட்டு, இந்த பூமிக்கு அடுத்த காரியங்களில் தேவனால், அதாவது சிருஷ்டிகரா அல்லது சிருஷ்டிப்பா, எப்படிங்க, கிரியேட்டரா அல்லது கிரியேட்டட் பீயிங்ஸ், கர்த்தரா, சிருஷ்டி கர்த்தரா அல்லது சிருஷ்டிக்கப்பட்டவைகளான சிருஷ்டி கர்த்தரை நான் ஆதியில் பற்றி கொண்டிருந்தேன். இப்ப அவர் மேல் கொண்டிருந்த பற்றுதல் போய் நான் சிருஷ்டிக்கப்பட்டவைகளை என்ன செஞ்சுக்கிட்டேன், நான் பற்றி கொண்டேன் அப்படின்னா அவன் விழுந்துட்டான்னு அர்த்தம். ஆண்டு சொல்லுவார், நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை நீ விட்டுட்ட, நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை நீ விட்ட. ஆபிரகாமுடைய வாழ்க்கையில சும்மா ஒரு சில எக்ஸாம்பிள். ஆபிரகாம் ஆதியில யாரையே பற்றி கொண்டிருந்தார், தேவனே பற்றி கொண்டிருந்தார். அப்படியே கிராஜுவலா என்ன ஆயிடுச்சுன்னா அவருக்கே தெரியல. ஏன்னா வயசான காலத்துல ஒரு பிள்ளையை பெற்றெடுத்ததுனால, அது இஸ்மவேலும் போனதுக்கு அப்புறம் இஸ்மவேலே வெளியில என்ன செஞ்சாச்சு, அனுப்பிச்சாச்சு. ஆகையினால ஆண்டவர் அந்த வார்த்தையை நச்சுன்னு போட்டாரு பாரு, ஏக சுதன். என்னது, உன்னுடைய ஏக சுதன். அந்த வார்த்தை எப்படி
உன் குமாரன் சொல்லிருக்கலாம்ல. 22 வாசிக்கிறோம்ல, உன் புத்திரன், உன் ஏகசுதன், உன் நேசகுமாரன். என்ன சொல்லலாம் அதற்கு அவர்? உன் புத்திரன் ஈசாக்கை நீ அழைத்து கொண்டு சொல்லலாம்ல. உன் புத்திரனும் உன் ஏகசுதனும் உன் நேசகுமாரனும் ஆகிய ஈசாக்கை. அப்ரஹாம், நீ அப்படியே என்ன ஆயிட்ட அப்படின்னா, விலகி என் மேல கொண்டிருந்த அந்த அன்பு ஃபர்ஸ்ட் லவ்வா உனக்கு இல்ல. உன்னுடைய ஃபர்ஸ்ட் லவ் பிளேஸ யாரு வந்து ஆக்கிரமிச்சிட்டா? உன்னுடைய புத்திரன். நான் இருந்த இடத்துல உன்னுடைய புத்திரன் வந்துட்டான். அருமையானவர்களே, கர்த்தர் இருந்த இடத்துல யார் வந்து வந்துடக்கூடாது அப்படின்னா, மனைவியோ, புருஷனோ, பிள்ளைகளோ, நம்மளுடைய உடைமைகளோ, வேலையோ, ஆஸ்தியோ எதுவும் அந்த இடத்தை என்ன செஞ்சிடக்கூடாது, நிரப்பிடக்கூடாது. அப்படின்னா அவங்க என்ன செஞ்சிட்டாங்க? விழுந்துட்டாங்கன்னு அர்த்தம். விழுந்துட்டாங்க. ஆபிரகாம் அல்லது லூக்கா 14ஆம் அதிகாரத்துல தேவன் மேல ஒரு காலத்துல கொண்டிருந்தவங்க அழைக்கப்பட்டவர்கள், சிருஷ்டி கர்த்தர் ஆயத்தப்படுத்தி வச்சிருக்கிறார் விருந்த. இவங்க எல்லாம் எதுக்கு போனாங்க அப்படின்னா, ஒருவனுக்கு என்ன அப்படின்னா, சிருஷ்டிகர் கிடையாது, சிருஷ்டிகரை தொழுது கொள்ளணும்ப்பா அப்படின்னா, இல்ல சிருஷ்டிப்பு தான் எனக்கு முக்கியம், வயல் முக்கியம், வியாபாரம் முக்கியம், ஏர்மாடு முக்கியம், மனைவி முக்கியம், மனைவியோடு கொண்டிருக்கிறதான வெளியில செல்ல வேண்டியதான என்னுடைய அவுட்டோர், என்னுடைய ட்ரிப்பு, என்னுடைய பிக்னிக் முக்கியம், என்னுடைய ஃபேமிலி பிக்னிக் முக்கியம், பிசினஸ் முக்கியம், ஏர்மாடு முக்கியம், வயல் முக்கியம். அவர் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா, சிருஷ்டி கர்த்தர் ஒரு விருந்து ஆயத்தப்படுத்தி இருக்கிறார், அசட்டை பண்ணி. சரியா போச்சு. அப்ப ஆண்டவர் சொல்லுவார், நீ இன்ன நிலைமையிலிருந்து என்ன செஞ்சுட்ட, நீன்னு விழுந்துட்ட. உனக்கு முதலிடம் நான் இல்ல, உனக்கு நான் ஆதியில நீ அன்பு கொண்டிருந்த, இப்போ உன்னுடைய அன்பு வேற எதெல்லாம் என்ன செஞ்சுக்கிச்சு, நீ எடுத்துக்கிச்சு. சங்கீதம் 27வது சங்கீதம், சங்கீத புஸ்தகம் 27வது சங்கீதம். தாவீது ஆதியில் எப்படி இருந்தான் பாருங்க. ஆதியில் அவனுடைய நாட்கள் செல்ல செல்ல எப்படி ஆயிடுச்சு பாருங்க. சங்கீதம் 27வது சங்கீதம், தாவீதின் சங்கீதம், 4ஆம் வசனம். கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன், ஒண்ணுதான், அந்த ஒன்னையே நான் நாடுவேன், நான் கர்த்தருடைய அழகை பார்க்கும்படியாக. பிரியமானவர்களே, நல்ல வார்த்தை அது. கர்த்தருடைய மகிமை அப்படிங்கிற வார்த்தை ஆங்கில மொழிபெயர்ப்புல நல்லா இருக்கு, பியூட்டி ஆஃப் த லார்ட். நான் கர்த்தருடைய அழகை பார்க்கும்படியாக, அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாகவும், நான் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கியிருப்பதையே நாடுவேன். பிரைஸ் தி லார்ட். இது அவருடைய ஆதி. அந்த ஆதியிலிருந்து விலகி விழுந்துட்டார், அந்த ஆதியிலிருந்து விழுந்துட்டார். இப்ப தாவீதுட்ட சொன்னா என்ன சொல்லுவார்? தாவீது, நீ என்ன நிலைமையிலிருந்து நீ விழுந்தாய் என்பதை நினைத்து மனம் திரும்பி ஆதிக்கு நீ திரும்பு. இப்ப நாட்கள் செல்ல 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 செல்வ செழிப்பு, கனம், அதிகாரம், ராஜ்யபாரம் அப்படின்னு வந்ததுக்கு அப்புறம் இப்ப கர்த்தருடைய அழகு அழகா இல்ல. எது அழகா இருக்கு அப்படின்னா, பத்சேபாளுடைய அழகு அழகா இருக்கு. உலகம் அட்ராக்டிவ் ஆயிடுச்சு. சிருஷ்டி கர்த்தர் அழகு இல்ல, அவருடைய மகிமை, அவருடைய அழகை பார்ப்பதற்கு ஆங்கில வேதாந்தத்துல படிச்சு பாத்தீங்கன்னா அந்த வேர்ஸ் இருக்கும், பியூட்டி ஆஃப் த லார்ட். அது இப்ப இன்னைக்கு பியூட்டி கிடையாது, பத்சேபால் பியூட்டி. அருமையானவர்களே, என்ன ஆதிக்கு திரும்பட்டும் ஆண்டவரே, நான் ஆதியில் செய்த கிரியைகளுக்கு திரும்பட்டும், நான் மனம் திரும்புறேன், என்னுடைய பாவத்தை நான் அறிக்கை செய்யறேன். எனக்கு எதுவுமே இன்னைக்கு சிலர் மினிஸ்ட்ரி செய்கிறவர்கள், சிலர் ஊழியர் செய்கிறவர்கள். மாலையில ஒரு காரியத்தை படிச்சேன், ஒரு இடத்தினுடைய காரியத்தை படிச்சேன். தனக்கு நான் அடுத்து நான் வருவேன், நான் அடுத்து சபைக்கு மூப்பனா வருவேன்,
நான் சபைக்கு அடுத்து நான் மூப்பனா பொறுப்புள்ளவனா வருவேன்ட்டு நான் எதிர்பார்த்துட்டு எல்லா காரியங்களையும் செஞ்சு ஓடி பாடா பட்டுக்கிட்டு இருந்த வேளையில மூத்த சகோதரர்கள் நிதானிச்சு இன்ன சகோதரர்களை என்ன செஞ்சிட்டாங்க, ஏற்படுத்திட்டாங்கன்னு சொன்ன உடனே அவ்வளவுதான், அப்படியே முடிஞ்சு. வேதனை. இன்னைக்கு அந்த காரியத்தை கேட்கும் பொழுது ஒரு இடத்துல எங்கெல்லாம் வேண்டாம், எங்க ஏது, அப்ப இவர்களுக்கு என்ன அப்படின்னா தங்களை ஆராதிக்கிறாங்க பாருங்க. கர்த்தருடைய மகிமையை பார்க்கணும், கர்த்தருடைய ஆலயம் கட்டப்படணும். ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயத்தில் தங்கியிருந்த போதாது. என் ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் நான் தங்கியிருப்பது எனக்கு போதாதா? தேவரீர் நீ யாரை கொண்டு செய்யுங்க, எப்படினா செய்யுங்க, இதுவா மேட்டர், அதுவா காரியம்? உம்முடைய மகிமையை நான் பார்க்கணும். உம்முடைய மகிமை ஆண்டவரே, நான் இருக்கிற ஊர்ல பட்டணத்துல பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொள்ளப்படாத ஒரு ஸ்தல சபை கட்டப்படணும். நீர் உயர்ந்திருக்கணும், உம்முடைய நாமம் மகிமைப்படணும். சத்ருக்கு பிசாசுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா ஒரு அச்சுறுத்தலா இருக்கணும். பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொள்ளாத ஒரு ஸ்தல சபை, சாத்தானை காலின் கீழ் கொண்டு வருகிற சபை, அதுவே என்னுடைய நீர் அப்படி மகிமைப்படுறதை நான் பார்க்கணுங்கிறதான காரியங்கள் எல்லாம் போய் தங்களை ஆராதிக்கிறதும் தங்களுடைய பெயர் பிரஸ்தாபத்தை ஆராதிக்கிறதும் இடர்ல அடைகிறவர்களும் இவர்களெல்லாம் என்ன சொல்லுவோம், இவர்களெல்லாம் எதுல காட்டப் அப்படின்னா ஆதியில் இருந்த அன்பெல்லாம் என்ன ஆயிடுச்சு, முடிஞ்சிருச்சு. ஆதியில திருச்சபைக்கு நான் வரும்பொழுது நாம் இப்படி எனக்கு என்ன போஸ்ட், எனக்கு என்ன பொசிஷன், எனக்கு என்ன ஹானர், எனக்கு என்ன இடம்ங்கிறத நம்ம தெரிஞ்சு வந்தோம். இதெல்லாம் எங்கேருந்து வந்துச்சு? இதெல்லாம் ஆதியில் எனக்கு கர்த்தர் போதும், எனக்கு கர்த்தர் போதும், கர்த்தருடைய மகிமை போதும், எனக்கு ஆண்டவர் போதும், எனக்காய் ஜீவனை கொடுத்த ஆண்டவரை நான் தொழுது கொள்வேங்கிறதான காரியம் போய் எங்கெங்க போயிட்டாங்க பாரு. நீ இன்ன நிலைமையிலிருந்து விழுந்தாய் என்பதை என்ன நினைத்து நீ மனம் திரும்பி ஆதில் செய்த கிரிகளை நீ செய். வேற எதனாலும் நாம் பிடிக்கப்படக்கூடாது, எதனாலையும் நாம் பற்றி பிடிக்க கூடாது. நம்மளுடைய தொழிலோ பிசினஸோ சம்பாத்தியமோ வீடோ ஆஸ்தியோ மனைவியோ பிள்ளைகளோ எதுவுமே எனக்கு கிடையாது. ஆண்டவரே, என்னுடைய ஃபர்ஸ்ட் பிளேஸ் நீங்க தான்.